வணக்கம். என் பேர் எம்ஆர் பாரதி. நான் ஏற்கனவே அழியாத குழந்தை 2ன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதில் ரேவதி, அர்ச்சனா, பிரகாஷ், நாசர் நடித்தாங்க. அந்த படம் எனக்கு ஒரு நல்ல பேரையும் ஒரு இன்டர்நேஷ்னல் அவார்டெல்லாம் வாங்கி கொடுத்துச்சு. இப்போ அந்த படம் கலைஞர் டிவியோட யூடியூப்பில் இருக்குது. படம் ஒரு அவங்க ஒரு 2-3 மில்லியன் வியூவர்ஸ் இருக்குது அதில். இப்போ இது என்னோடய 2வது படம் அழியாத குழந்தை. இது ட்ரீம் கேர்ள் இந்த படத்துக்கு பேர். இது ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு அளவான ஒரு பட்ஜெட்டில் எடுத்திருக்கேன். இந்த கதை வழக்கமான இருக்கிற லவ் ஸ்டோரி மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த கதையோட வில்லனே கனவு தான். அந்த காதல் உருவாகிறதுக்கும் கனவு தான் காரணமாக இருக்கும். அவங்க பிரிக்கிறதுக்கும் அந்த காதல் தான், அந்த கனவு தான் காரணமாக இருக்கும். அப்படி இதுக்குள்ளே ஒரு லவ் ஸ்டோரியை பண்ணியிருக்கேன். படம் நல்லா வந்திருக்கு. படம் நாளைக்கு ரிலீஸ் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது தமிழ்நாடு முழுக்க. இந்த படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஏற்கனவே பார்த்த படம் மாதிரி ஏதோ இந்த மாதிரி படத்திற்கு இதுவரை பார்க்காத ஒரு உணர்வு அந்த படம் இருக்கும். அவங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். சரிங்களா? ரொம்ப அளவான பட்ஜெட்டில் எடுத்திருக்கேன் ஒன்று. அதே நேரத்தில் படம் ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும். இந்த படத்தில் எனக்கு எல்லாருமே நல்ல சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க. இதில் எனக்கு ரொம்ப சப்போர்ட் கேமராமேன். சென்னையில் எடுக்கணும்னு நினச்ச படத்தை ஊட்டியில் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அவர் ஊட்டி அதனால் எனக்கு புது புது லொக்கேஷன் அவர் மூலிமா கிடைச்சது. கேமரா ஒர்க் ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்தாரு. இது அப்படி சென்னையில் நடக்கிற கதை ஊட்டிக்கு போனோடனே படத்தோட குவாலிட்டி ரேஞ்சு நல்லா மாறிடுச்சு. அப்புறம் அந்த கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரமாக வர்றது ஒரு பாலம், ஒரு ரயில்வே பாலம். அந்த பாலம் தான் கதையில் முக்கியமான கதாபாத்திரம். நிறைய கதையில் முக்கியமான சம்பவம்லாம் அதில் தான் நடக்கும். அப்படி ஒரு பாலம் எங்கே நடக்கும்? நான் வெளிமாநிலத்தில் தான் போய் ஷூட் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் போனால் ஊட்டியிலே கொத்தகிரியில் அப்படி ஒரு பாலம் இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம ஒன்று நினைக்கிற மாதிரி சில விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் நினச்சா அப்படி ஒன்று கிடைக்கும். எதுவுமே அப்படி தான். இந்த சீன் மழை இருக்கும்னு நினச்சி மழை இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பேன். மழையில் இருக்கணும், மழையை செட் பண்ணணுமான்னு நினைக்கிறப்ப நிஜமாகவே மழை பெஞ்சுது. அது மாதிரி மிஸ்டில் தான் ஹீரோயினோட லவ் போர்ஷன்லாம் எடுக்கணும்னு நினச்சேன். நாங்கள் போன செப்டம்பர் மாதம் எங்கேயுமே மிஸ்டு தான் படம் முழுக்க. அதனால் நம்ம ஜெயலலிதா போய் நல்லபடியாக கேப்சர் பண்ணிட்டோம். ஹீரோயின்லாம் நடித்த எல்லாருமே என்னென்னா ரொம்ப டேலண்ட்டு. அவங்க புதுமுகமாக இருந்தாலும் டயலாக் அப்புறம் கொடுத்து அடுத்த நிமிஷம் அவங்க ரெடியாக இருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக நடித்தாங்கன்னு வைங்களேன். பண்ணாங்க. அதே மாதிரி பட்ஜெட் காரணமாக பெரிய மியூசிக் டேரக்டர் போக முடியல. இளமாறன் ஒரு புது பையனை பார்த்தேன். அவர் நல்ல மியூசிக் போட்டு கொடுத்தாரு. இந்த படத்தோட பெரிய பலமே இப்போ மியூசிக் ஆகிடுச்சு அவருக்கு. இப்போ அந்த படத்தில் கதாநாயகன் கதாநாயகி பேர் என்ன? கதாநாயகி படத்துலையா? கதாநாயகி பேர் அஞ்சலி. அஞ்சலி. ஆமாம். ஹீரோ பேர் கிருஷ்ணா. 2 பேருமே புதுமுகமா? 2 பேருமே புதுமுகம். எப்படி ட்ரெயினப் கொடுத்தீங்க சார்? எப்படி ட்ரெயினப் கொடுத்தீங்க? இல்லை, அவங்களுக்கே இன்பில்ட்டாக நல்லா நடிக்கிறவங்க தான். அவர் ஹீரோ ஏற்கனவே சீரியலில் நிறைய நடிச்சிருக்காரு. அதனால் அவருக்கு ப்ராப்ளம் இல்லை. இவங்க ஒரு ஜீன்லேயே இருக்குது. ஏன்னா அவங்க தாத்தா ஜஸ்டின் எம்ஜிஆரோட நிறைய சண்டு காட்சியில் நடித்தவர். எம்ஜிஆர் படங்களில் நிறைய நடிப்பார். அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ். அவங்க அம்மாவும் பபிதா டான்ஸராக நிறைய படம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆமாம், அந்த பபிதா. இப்போ அவங்க பொண்ணுக்கு அப்படி இருக்கும்ல, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப இயல்பாக சாதாரணமாக நடிப்பாங்க. மிகச்சிறந்த நடிகை அவங்க. நல்ல ரோல் கிடைச்சேன்னா அவங்க பெரிய ஸ்டாராக வருவாங்க. சரிங்க. என் படம் நடித்து முடிச்சதுக்கப்புறம் தான் சூதுகோவு படத்தில் கூட வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ நிறைய படங்கள் நடிச்சிட்ருக்காங்க. அது மாதிரி இந்த படத்தில் ஒரு செகண்ட் ஹீரோயின் ரோலுக்கு ஒரு ஆளை தேடிட்டு இருந்தேன். இந்திரான்னு ஒருத்தங்க நடித்தாங்க. அவங்க சான்ஸே இல்லை. அதாவது இந்த ஃபியூச்சரில் நல்ல பெரிய காமெடி கலந்து கேரக்டரெல்லாம் நடிக்கிறதுக்கு அவங்க பண்ணுவாங்க. அதாவது என் கதாபாத்திரம் ஒரு காமெடி பேஸில் வைக்கலை. ஆனால் அந்த சீக்வன்ஸ் அவங்க நடிக்கிறதுல அதில் நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. காட்சியும் நல்லா டெவலப் ஆச்சுன்னு வைங்க. அது மாதிரி இந்த படத்தில் எல்லாமே புதுமுகம் தான் ட்ரை பண்ணேன். கேமராமேனு, மியூசிக் டைரக்டர், டயலாக் கூட ஒருத்தர் ஹேமந்த் குமார்னு எழுதினார். அவர் ரொம்ப, அதாவது அவர் பார்த்தோன்னே நல்லா எழுதுவார்னு நம்பினேன். ஆனால் இவ்வளோ நல்லா எழுதுவார்னு எதிர்பார்க்கல. சூப்பராக எழுதி கொடுத்தாரு. அவர் இந்த படத்துக்கு ஒரு டயலாக் எழுதி கொடுத்து ரொம்ப ப்ளஸ்ன்னு வைங்க. மியூசிக் டைரக்டர் யார்? பாடல் இளமாறன் மியூசிக் டைரக்டர். பாடல் கு கார்த்திக். நான் இப்போ பிரபலமாக இருக்கார். எத்தனை பாட்டு இருக்குது சார்? ஒரே ஒரு பாட்டு தான்.
டூயிட்டா? ஆமாம், லவ் படத்தில் ஒரே ஒரு டூயட், ஒரே டூயிட்ஸ் தான். ஒரு டூயட் சாங் இருக்குது. அது ஊட்டிலாம் ஷூட் பண்ணதா? ஆமாம், எல்லாமே படம் முழுக்க ஊட்டி தான். ஊட்டி தான் சாங் தான். 20 நாளில் மொத்தம் படம் ஊட்டிலாம் எடுத்திருக்கேன். ஆமாம், லோ பட்ஜெட் தான். லோ பட்ஜெட் தான். எவ்வளோ பட்ஜெட் சார்? இல்லை, லோ பட்ஜெட்டும் லோ லோ பட்ஜெட். பட்ஜெட். ஆமாம். ஸோ லோ பட்ஜெட்டில் படம் எடுக்க முடியும்னு நிரூபிச்சிருக்கீங்க. ஆமாம். அப்புறம் லோ பட்ஜெட்டில் தான் படம் எடுக்கணுன்றது தான் என்னோட கொள்கையாகவே வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் படம் எடுத்தீங்களே, அப்போ எவ்வளோ பட்ஜெட்? அதுவும் சின்ன பட்ஜெட் தான். அந்த படம் வந்து 12 நாளில் தான் எடுத்தேன். ரொம்ப வெற்றி படமாக அமைஞ்சா உங்களுக்கு? ஆமாம், நல்ல ஓடிச்சு. ஆமாம். அது வந்து 12 நாளில் தான் அந்த படம் எடுத்தேன். அவ்வளோ எல்லாமே பெரிய ஸ்டார். அவங்க ரொம்ப எல்லாமே நேசப்படுவாங்க. நாங்கள் 4 பேருமே. அவங்களுக்கெல்லாம் ஒரு பேப்பர் கொடுத்தா போதும், அடுத்த நிமிஷம் ரெடியாக தானே பக்காவாக இருப்பாங்க. எல்லா தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் பூஜை போடும்போது வெற்றி படமாக அமையணும்னு நினச்சி தான் பூஜை போடுவாங்க. ஆனால் எல்லா படங்களும் வெற்றி படங்களாம் அமையதே இல்லை. சில படங்கள் வந்து வெற்றி வாய்ப்பை இழக்குது, சில படங்கள் நல்ல வெற்றி வாய்ப்பு வரும். இந்த வெற்றியினுடைய ரகசியம் யார் கையில் இருக்குது? இல்லைங்க, வெற்றியோட ரகசியம் இல்லை, நீங்கள் ஒரு கதையை செட் பண்ணுறது தான் இருக்குது. கதை தான் வெற்றியோட ரகசியம். இயக்குநர்லாம் நடிகர்கள் இல்லை, கதை தான் முக்கியம். இல்லை, இயக்குனர் தான் அதை எடுப்பார். ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுக்கணும், அதை நல்ல நடிகை வேணும். இந்த சினிமான்றது எப்படின்னா கதை முதல் தகுதி. நல்ல கதையாக இருக்கணும், அதை நல்லா இயக்கணும், நல்லா நடிக்கணும். ஏன்னா மியூசிக் நல்லா இருக்கணும், ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்கணும், எல்லாமே பேக்ரவுண்டு செட்டிங்ஸு எல்லாமே நல்லா இருக்கணும். ஈவன் வந்து எஃபெக்ட் சவுண்டு கூட ரொம்ப முக்கியம். ஒரு படத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது சவுண்டு தான். நமக்கு ஒன்றுமில்லாம் ப்ளைனாக பார்க்குறது ஒரு சவுண்டு போட்டோன்னா வேறு வரும். அந்த சவுண்டில் எல்லா உணர்வுகளையும் கொண்டு வர முடியும். ஒரு படம் வெற்றியின் சிகரத்துக்கு வர்றதுக்கு பல படிக்கட்டுகளை ஏறி பல அம்சங்களை சரி கட்டணும்னு நான் சொல்றீங்க. இது கூட்டு முயற்சி. ஒரு படம் கூட்டு முயற்சி தான், ஆனால் டைரக்டர் தான் முக்கியம். டைரக்டர் தான் சொல்லுவாங்க. ஆமாம், ஒரு படத்துடைய வெற்றி ஒரு பிக்சரைசேஷன் டைரக்டருடைய வெற்றி தோல்விக்கு அவங்க நல்லா. இப்போ படம் வந்தோடனே சில பேர் உடனே தயார் பண்ண நிறைய அவங்க கற்றுக்கிட்டு நிறைய அந்த சினிமா சார்ந்த டெக்னிக்கை இது பண்ணிக்கிட்டு படம் எடுக்கணும். உடனே படம் பண்ணலாம் அப்படின்னு கூட கொஞ்சம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இல்லை சில பேர் பை ஜீனை பர்த்த பிரில்லியண்டாக இருப்பாங்க, அவங்க கூட எடுப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், பிரதீப் ரங்கநாதன் வந்து இப்போ ஒரு 4 படம் சூப்பர் ஹிட் கொடுத்துருக்காருன்னா, அவர் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதை ஹிட் ஆக்கி ஒரு நல்ல கதை அம்சத்தை கிரியேட் பண்ணி புதுசாக எல்லாமே நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு வெற்றின்றது ஆவதில்லை. ஸோ அவருக்கு ஒரு சினிமா புரிதலும் அவர் ப்ரெசென்ட் பண்ணுற இதுவும் நாலேஜ் ரொம்ப இருக்குது. அதனால் அவர் வெற்றி அடைஞ்சிருக்கு. காமெடி ரோல் யார் பண்ணியிருக்காங்க? ஏன்னா காமெடி ரோல், காமெடின்னு தனியாக நான் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படி பண்ண மாட்டேன். காமெடி சண்டை பொதுவாகவே எனக்கு வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் சண்டை வைக்கிறதோ வேறு மாதிரி விஷயங்கள் வந்து என்னால் பண்ண முடியாது. என்னோட இயல்பு வந்து ஒரு எளிமையான கதையை ரொம்ப ரொமான்டிக்கான ஸ்டோரி பண்ணுறது எனக்கு பிடிக்கும். ஒரு ரொமான்டிக்கான ஸ்டோரி, லவ் ஸ்டோரி, ஆனால் ஒரே பாடல் இருக்கே, அது எப்படி மக்கள் போதும்? இப்போ நிறைய பாட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் பாட்டெல்லாம் நீங்கள் 5 பாட்டெல்லாம் போட்டீங்கன்னு வச்சுங்க, தேட்டரை விட்டே போயிடுவோம். எந்த பார்த்தாலும் பார்க்குற டைம்லாம் உண்டு. அவனை இங்கே 10 செகண்ட் ரீலையே தள்ளி விடுறான். வெறும் 10 செகண்ட் டிவி இதில் வருது, இன்ஸ்டாவிலேயே இதுலேயே வருதுன்னு வச்சுக்கோங்க. அதே 10 செகண்டில் போர் அடிக்கிறதும் தள்ளி விடுறான். சரியா? அப்படி இருக்கப்ப இங்கே 2 மணி நேரம் படத்தை உட்கார வைக்கணும்னா ஒவ்வொரு காட்சியும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். பட டூரேஷன் 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம். சாதாரணமாக ஒரு காதல் படம்னு சொன்னால் அதில் ஒரு வில்லன் எல்லா படத்துலையும் இருப்பாங்க. காதல் படத்துலையும் ஒரு வில்லன். இப்போ அந்த காதல் முட்டுக்கட்டையாக இருக்குன்னா நமக்கு இதுக்கு முன்னால் உள்ள திரையுலகத்தில் உள்ள இதில் வில்லன் ரோல் அதாங்க. இதில் வில்லனே கிடையாது. அந்த மாதிரி படத்தில் வில்லனே கிடையாது. என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஆமாம், படத்தில் வில்லனே கிடையாது. வில்லன் ரோலே இல்லை. வில்லன் இல்லை, காமெடி இல்லை. காமெடி இல்லை. காமெடினா அந்த செகண்டரியாக வரவங்க பண்ணியிருக்காங்க காமெடி. அவங்க போர்ஷன் எல்லாம் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். அதான் அந்த கேரக்டரோட தனியாக ஒரு காமெடி மாதிரி. முன்ன மாதிரி தனி காமெடி ட்ராக்கு தனி இதெல்லாம் வச்சா அதெல்லாம் நிறைய பார்க்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப புதுசாக இருக்கணும், இயல்பாக இருக்கணும். ஹீரோ ஹீரோயின் அவங்க ரொம்ப புதுசாக இருந்தால் மட்டும் தான் பார்ப்பாங்க. சும்மா நீங்கள் ஏதோ ஒரு படம் எடுத்துட்டீங்கன்னா இன்சர்ட்டிங் இருக்கக்கூடாது. இன்சர்ட் பார்க்க மாட்டாங்க. ஒரு காமெடியோட இன்சர்ட் பண்ண மாதிரி, படத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் இன்சர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. காதலில் எந்த மாதிரியான காதல் சொல்லியிருக்கீங்க சார் இந்த படத்தில்? அதான் இந்த டைட்டில் ட்ரீம் கேர்ள் வச்சு. ட்ரீம் கேர்ள். ஆமாம், ட்ரீம் கேர்ள்ன்றது வந்து நீங்கள் சொன்ன கனவு பெரிய ஒவ்வொருத்தரும் கற்பனை பண்ணுவாங்கல்ல, ஒரு கற்பனை காதல். அந்த மாதிரி இல்லை.
இது வந்து கதையில் வந்து அந்த கதையில் மெயினே வந்து கனவு தான். ட்ரீம். ஆமாம், ட்ரீம் தான். ட்ரீம் தான் அதில் வில்லன் கேட்டிங்களே, இந்த கதையில் வில்லனே கனவு தான். கனவு தான் வில்லன். அதுதான் அந்த கதையோட. அதாவது கனவுல என்ன சொல்லுதோ அதை வச்சு 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி சொல்ல வரீங்களா? இல்லை, அது கதையாக இருக்கு. கதையில் நான் சொல்றது என்னன்னா, வில்லன் கேட்டிங்களே, இந்த கதையில் வில்லனே வந்து ட்ரீம் தான். ஆமாம். காதல் படம், நிறைய காதல் படம் வந்திருக்கு. அதான் இதில் என்ன சொல்லியிருக்கீங்க? அது ட்ரீம் பற்றி தான் சொல்லியிருக்கீங்க. சொசைட்டி ஏதாவது மெசேஜ் இருக்கா, சமூகத்துக்கு ஏதாவது மெசேஜ், சமையல் தான் பண்ணுங்க, அந்த மாதிரி மெசேஜ், ஒரு லவ் ஸ்டோரி. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. சமூகத்துக்கு உள்ள மெசேஜ் எதுவும் இல்லை. காதலருக்கு மெசேஜ், இளைய காதலர்களுக்கு மெசேஜ் இல்லைங்க. யாருக்கும் மெசேஜ் இல்லைங்க. இது ஒரு லவ் ஸ்டோரி. அதான் காதலருக்கு மெசேஜ். 2 பேர் லவ் பண்ணாங்கன்னா, உண்மையா லவ் பண்ணா எந்த சூழலும் அவங்க வந்து சேருவாங்கன்றது அந்த கதை. நீங்க ரொம்ப உண்மையா நேசிக்கிறப்ப நீங்க சேருவீங்க. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா அது கட்டாயிரும். அப்படி ஒரு உண்மையிலே லவ் பண்ண 2 பேரும் பத்தின கதை தான். அதனால உங்களுக்கு எண்டில் வந்து ஹாப்பி எண்டிங். அதாவது ரியாலிட்டி இருக்கணும், ஒரு ரியல் பாண்டிங் இருக்கணும். ஆமா, அந்த மாதிரி ஒரு இன்ஃபேச்சுரேஷன் வேண்டாம். அது இல்லை, இன்ஃபேச்சுரேஷன். ஆமா, ஒரு ரியாலிட்டி இருக்கணும். ஆமா, ஒரு அஃபெக்ஷன், ஒரு பாண்டிங் இருக்கணும். ஆமா, ஒரு இன்ஃபேச்சுரேஷன்ல ஒரு லவ் ஃபார்ம் ஆன மாதிரி வேண்டாம். இப்போ நீங்க புதுசா ட்ரை பண்ணணும். சரி. அதாவது நீங்க இப்போ நிறைய படம் ஓடாம இருக்கிறது அதுதான் காரணம். கரெக்ட். ஸோ பிளாக் லவ் கூடாது, உண்மையாக காதலிச்சா காதல் நிறைவேறும் என்பது தான் படத்துடைய மைய கருத்து. ட்ரீம் கேர்ளோட கதை தீம் அதுதான். கம்ப்ளீட்டாக நியூ தாட்ஸ் தான். ஆமாம், புதுசு. உங்கள் படத்தில் காதல் நிறைவேறுதா எப்படி? காதல் நிறைவேறுது. எதிர்ப்புலாம் நிறைவேறுது. ஆமாம். ஸோ அடுத்த கட்டமாக என்ன படம் எடுக்க இருக்கீங்க? அடுத்த படம் வந்து சைக்கிள் கேப்னு ஒரு படம் எடுத்திருக்கேன். இந்த சைக்கிள் கேப்னு ஒரு லவ் ஸ்டோரி. சைக்கிள் கேப். சைக்கிள் கேப் 3ஆவது படம் எடுத்துட்டீங்க? எடுத்து தான் ஒரு படம் ரீடு கடைக்கு போயிட்டு இருக்கு. அடுத்த மாதம் ரிலீஸ் ஆயிடும். அதுக்கு அடுத்த படம் என்ன படம் எடுக்க போறீங்க? அதுக்கு அடுத்து ஒரு பிடிச்ச கதை சொல்லியிருக்கேன். ஒரு ட்ராவல் ஸ்டோரி. ஒரு ட்ராவல் தான் கதை. ஸோ நீங்கள் எந்த மாதிரியான கதாபாத்திரத்தில் படம் எடுக்க திட்டமிட்டுருக்கீங்க இன்னும் அடுத்த கட்டம்? இல்லைங்க, நான் எல்லாருமே ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆள். அதனால் என் கதையில் வந்து வில்லத்தனமான விஷயங்கள் என்னால் பண்ண முடியாது. என்னோட இயல்புக்கு என்ன வருமோ அதுதான் படமாக எடுக்கணும். பொதுவாக எல்லாருமே அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்களோட இயல்பனவோ அது படமாக ஆக்கணும். அப்படிதான் அமையும். அவங்க தெரியாத ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா அவங்களால படத்தில் சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு பிடித்த ஹீரோயின்னா யார் சார் சொல்லுவீங்க? எதில் படத்துலையா? திரைப்படங்களில் அது கணக்கே இல்லை. நிறைய பேர் பிடிக்கும். கணக்கே இல்லைங்க. ஏன்னா இப்போ எனக்கு வந்து அந்த காலத்தில் இருக்கிற சாவித்திரி உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இளைய தலைமுறையில் இப்போ எல்லாருமே நல்லா நடிக்கிறாங்க. அதை யாரை வைத்து படம் எடுக்கலான்னு ஒரு ட்ரீம் இருக்கு உங்களுக்கு? ஹீரோயின் எனக்கு ஒரே ஒருத்தர் வச்சு படம் எடுக்கணும்னு ஆசை இருக்கு. மம்முட்டி சார் வச்சு படம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க. மலையாள ஹீரோ அவரை வச்சு படம் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு. அவருக்கான ஒரு ஸ்கிரிப்டும் வச்சிருக்கேன். சரியா? உங்களுக்கு திரையுலகத்தில் டைரக்டர் ஐயா பாரதி ராஜா இருக்காங்க, பாரதிச்சந்திரன், நிறைய டைரக்டர் இருந்தாலும் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லக்கூடியது யாருடைய ஷேடோ உங்கள் படத்தில் இருக்கும்? எந்த டைரக்டருடைய ஒரு ஷேடோ உங்கள் படத்தில் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் ஆடியன்ஸ்? இல்லை, எனக்கு வந்து அதாவது அக்ரா குரோசாவான்னு ஒரு டைரக்டர் இருக்காரு, ஜப்பான் டைரக்டர். அவர் படங்கள் அவர் தான் இன்ஸ்பிரேஷன். அவர் தான் உலகத்தில் அவர் மிகச்சிறந்த இயக்குனரில் ஒருத்தராக இருக்காரு. அவரோட பாணி, அவர் எடுக்கிற விதம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் ஃபாலோ பண்ணுவீங்க? ஆமாம், அவரை தான் ஃபாலோ பண்ணுவேன். படம் எடுக்கிறதுலையும் கதை சொல்கிறதுலையும் அவரை தான் ஃபாலோ பண்ணுவேன். உங்களுடைய இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். மேலும் நீங்கள் திரையுலகத்தில் மிகப்பெரிய ஒரு மனிதராக வரணும்னு சொல்லி வாங்கிற இந்த மங்கள சொற்களால் உங்களை நாங்கள் வாயார வாழ்த்தி, மனதார வாழ்த்தி, உளமாற வாழ்த்தி, நெஞ்சார வாழ்த்தி, உதட்டளவில் இல்லை உள்ளத்தளவில் வாழ்த்தி, வாழ்வது ஒரு முறை தான். வாழ்த்தட்டும் தலைமுறைகள் உங்களை. இருக்கின்ற தலைமுறை இல்லை, பிறக்கின்ற தலைமுறையை உங்களை நினைத்து பார்க்கிறது. ஒரு சாதாரண மனிதனாக பிறந்து சரித்திரம் படைத்த ஒரு மனிதனாக திரையுலகத்தில் நீங்கள் வர வேண்டும் என உங்களை வேண்டி விரும்பி கேட்டுவிடுவீங்க. நன்றிங்க.